வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா ஏக்கன் பாபுவோட நிறைய சீரிஸ் நம்ம பார்த்திருக்கோம்ல, இது சீசன் 9. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நிறைய கதைகள் பார்த்திருக்கோம், எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெப் சீரிஸோட கதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் முதல்ல பிளாட்டை சொல்றேன். ஒரு ஆசிரமம் இருக்கு, அதை ஒரு மகாராஜா தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அசிஸ்டன்ட் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, இதை தாண்டி கூடிய ஒரு ஆசிரியரும் இருக்காரு. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல ஆசிரமத்துல இருந்து ஒரு பச்சைக்கல் வைரம் காணாம போயிருது. அந்த ஆசிரமத்துக்கு அதுதான் சிறப்புன்ற மாதிரி அந்த மகாராஜா நினைக்கிறாரு. அது மிஸ் ஆனதுக்கு யாரு காரணம், அதே மாதிரி இது சார்ந்து ஒரு கொலையும் நடக்குது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்ன்றத ஏக்கன் பாபுவை விசாரிக்க சொல்றாரு. விசாரிக்கிற ஏக்கன் பாபு குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய மகாலா காட்டுறாங்க. இந்த மகாலோட மகாராஜ் இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு நேரம் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு திருடன் இருக்கான் பாத்தீங்களா, மாஸ்க் போட்ட மாதிரி இவர் அட்டாக் பண்றான். இவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு நம்பரை கேட்கறான். இவர் நம்பர்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. அவன் மிரட்டி நம்பரை வாங்குறதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இது நடந்துட்டு இருக்கும் போது இந்த மகாராஜோட அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. அதாவது பாடி கார்டு மாதிரி கூடிய இருப்பார் போல, அவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால அவன் விட்டுட்டு போயிடுறான். வந்த அசிஸ்டன்ட்டோ மகாராஜ் நீங்க ஓகே தானேன்னு கேட்கிறாரு. நான் ஓகே தான், ஆனா இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஆபத்து வரும், இங்க இருக்கிற பொருள் திருடு போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சரி வாங்க போலான்ற மாதிரி இங்க இருந்து இவரை பத்திரமா கூட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு இடத்தை நமக்கு காட்டுறாங்க. ஒரு நபர் இருக்கான்ல, எடுத்த பொருளை தரமாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு மல்லிகான்ற ஒரு லேடி வராங்க. அந்த லேடி கூட ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அந்த 2-3 பேருங்களை வச்சு கையில இருந்து பொருளை வாங்கிடுறாங்க. இவன் கதையை முடிச்சிருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. ஆளுங்களுமே ஒரு நபர் கதையை முடிக்கிறாங்க. அந்த நபர் யாருன்றதை தெளிவா காட்டல, மல்லிகாவையும் தெளிவா காட்டல. மல்லிகா கிளம்பிடுறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு ஊர்ல நடந்துட்டு இருக்குல்ல, நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு தான் ட்ரிப்புக்காக வந்திருக்காரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் 2 அசிஸ்டன்ட் பசங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியா இந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு டாக்டரை காட்டுறாங்க. ஒரு மகாராஜா காமிச்சாங்கல்ல, அந்த மகாராஜோட டாக்டரா தான் இருப்பாரு. இங்கேயே தான் இவருக்கும் வீடு இருக்கு போல. பக்கத்துல இருக்கவர் தான் அசிஸ்டன்டா இருப்பாரு. நைட்டு நேரம் மகாராஜுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தார்ல, அந்த அசிஸ்டன்ட் இவரா தான் இருப்பாரு. நம்ம ஏக்கன் பாபுவை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஜூஸ் கடை இருக்கிறத பாக்குறாரு. வண்டியை நிறுத்திட்டு வேகமா அந்த ஜூஸ் வாங்குறதுக்காக போய் மொக்க தான் வாங்கிட்டு வர்றாரு. காரணம் அங்க இருக்கிறது ஜூஸ் கிடையாது, பெட்ரோல் தான். பெட்ரோல் பங்க்லாம் லாங்ல இருக்கும், அதனால இந்த மாதிரிலாம் பெட்ரோலை விற்பாங்க போல. இன்னும் மொக்க வாங்குனீங்களா அப்படின்ற மாதிரி கூட இருக்க பசங்க கிண்டல் பண்றாங்க. இப்ப எந்த கடையில மட்டன் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி விசாரிச்சுட்டு மட்டன் சாப்பிடுறதுக்காக வராங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, மட்டன் வரல போல, அதனால கடையே இன்னைக்கு ஓபன் பண்ணலன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. அப்ப மட்டன் சாப்பிட முடியாதான்ற மாதிரி ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. நைட்டு நேரம் மல்லிகான்னு ஒரு லேடியை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க லைப்ரரியோட இன்சார்ஜா இருப்பாங்க. அந்த மல்லிகா ஏதோ தப்பு பண்றாங்க, ஆனா என்ன தப்பு பண்றாங்க அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியல. இப்ப மகாராஜா செக் பண்ற டாக்டரும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவர் குடும்ப டாக்டர் மாதிரி தான். அதே மாதிரி இங்க ஒரு ஆசிரியர் இருக்காரு, இங்க இருக்க பசங்களுக்கு பாடம் எடுக்கிறவரா இருப்பாரு. இவருமே என்னாச்சுன்னு கேட்கிறாரு. மகாராஜ் சொல்றாரு. மகாராஜ் நடந்து வரும்போது ஒருத்தன் அட்டாக் பண்ணிருப்பான், ஆனா இன்னொரு பக்கம் வேற யாரோ போயிருப்பாங்க. சோ வேற ஒரு பக்கம் போனவன் எங்க போனான்னு தெரியல. மொத்தம் 2 பேர் வந்தாங்க. இது வாட்டி நடக்கல, 2-3 வாட்டி தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மகாராஜ் சொல்றாரு. இது எல்லாம் இங்க இருக்க பச்சைக்கல்ல திருடுறதுக்காக நடக்கிற சதி போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இங்க மொத்தமா 4 பேர் இருக்காங்க, இவங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருத்தங்க பேரு மல்லிகா, இன்னொருத்தரை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர், இன்னொருத்தர் டாக்டர், இன்னொருத்தர் இந்த மகாராஜோட அசிஸ்டன்ட். இவங்க ரொம்ப முக்கியமான கேரக்டர். இவங்களை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த கதை உங்களுக்கு தெளிவா புரியும். நம்ம ஹீரோ மட்டன் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணும்போது இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டரை எதர்ச்சியா மீட் பண்றாரு. இந்த இன்ஸ்பெக்டரை கூட ஏக்கன் பாபுக்கு ஏற்கனவே தெரியும் போல. வரத பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஏக்கன் பாபுக்கு போன் கால் வருது. எதிர பேசுறவங்க மலையாளத்துல பேசிட்டு இருக்காங்க, ஏதோ மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவருமே ராங் கால் போல அப்படின்ற மாதிரி கட் பண்ணிடுறாரு. மகாராஜா பொறுத்த வரைக்கும் அந்த டீச்சர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்பாரு. ஏறக்குறைய 2 பேருக்குமே ஒரே வயசு, அதனால ஃப்ரெண்ட் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, நீ வெளியே போய் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டா மகாராஜா அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி இவர்கிட்ட பேசுறாரு. அந்த பச்சை கல்லு ரொம்ப முக்கியம், அதோட விலை மதிப்பு எவ்வளவுன்னு தெரியும்ல, அதை தூக்குறதுக்கு தான் யாரோ ட்ரை பண்றாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணார்ல, இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. இங்க ஃபங்க்ஷன் நடக்க போது போல, நீ வந்து பாருன்ற மாதிரி ஏக்கன் பாபு இங்க கூட்டு வந்திருக்காரு. அப்ப டீச்சரை மீட் பண்ணி ஏக்கன் பாபு பேசிட்டு இருக்காரு. டீச்சர் இங்க இருக்க நிறைய பசங்களுக்கு சொல்லி தருவார் போல. அதுல ஒரு பர்டிகுலர் பையனை கூப்பிடுறாரு. இவன் தான் ரொம்ப டேலண்டான பையன்ற மாதிரி ஏக்கன் பாபுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவன் எழுதின விஷயத்தெல்லாம் காட்டுறான். சூப்பரா எழுதி இருக்க அப்படின்ற மாதிரி ஏக்கன் பாபுவும் பாராட்டுறாரு.
சொல்றாரு. இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு சொன்ன பாத்தீங்களா, இங்க விதவிதமா ஃபுட் கிடைக்கும்ன்ற மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பாரு. இப்ப மகாராஜ் இருக்கார்ல, அந்த டைமண்ட செக் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. லைப்ரரியை தாண்டி போனா ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம்ல தான் அந்த டைமண்ட் இருக்கு போல. அதை செக் பண்றதுக்காக தான் மகாராஜ் வராரு. இப்ப ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள டைமண்ட் மிஸ் ஆகுறது தெரிய வருது. மிஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிடுறாரு. அசிஸ்டன்ட்டும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து பாக்குறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இங்க ஃபங்க்ஷன் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஃபங்க்ஷன் ஏறக்குறைய முடிஞ்சிருது போல. கிளம்பலான்னு ஏக்கன் பாபுவும் டீமும் கிளம்ப போறாங்க. இது இன்னும் முடியல, இப்பதான் தொடங்கி இருக்குன்ற மாதிரி அங்க இருக்க சின்ன பையன் சொல்றான். இப்ப மல்லிகாவோட பாஸ்ட் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா மல்லிகாவை பொறுத்த வரைக்கும் ராணான்ற ஒருத்தனுக்கு கீழே வேலை பாக்குறாங்க போல. இந்த ராணாக்காக ஒரு கல்லை எடுத்து தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சீக்கிரமா அந்த கல்லை எடுக்கிற வேலையை பாரு, உனக்கு இவ்வளவு காசு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி மல்லிகா பேசிட்டு போறத வேற யாரோ லாங்ல இருந்து பாக்குற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்குன்னு அந்த சின்ன பையன் வித்தியாசமா சொல்லியிருப்பான். ஏன்டா அப்படி சொல்றன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல இதுக்கப்புறமும் நிறைய டான்ஸ்லாம் இருக்கு, அதை மீன் பண்ணி தான் சொன்னன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். அப்பதான் இந்த இடமே பதட்டமா மாற ஆரம்பிக்குது. டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டா சொல்லிட்டாரு. அவருக்கு உடம்பு முடியல, அதனால ஃபங்க்ஷனை பாதியிலேயே கேன்சல் பண்றோம்னு சொல்லிட்டாரு. எது மகாராஜுக்கு உடம்பு முடியலையான்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் ஏக்கன் பாபுவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. குறிப்பா அந்த மகாராஜோட அசிஸ்டன்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரை கூட்டு போறாங்க. என்ன ஹெல்ப்னு தெரியாம இவருமே மகாராஜா பாக்குறதுக்காக போறாரு. இப்ப இந்த ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒருத்தன் பைக்ல வந்து இறங்குறான். அவனுமே ஆசிரம கெட்டப் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மாதிரி இந்த ஆசிரமத்துக்குள்ள நுழையிறான். இப்ப மகாராஜா பாக்குறதுக்காக ஏக்கன் பாபு வந்துடுறாரு. என்ன உதவி வேணும்னு கேட்கும் போது, இங்க இருந்த ஒரு பச்சைக்கல் வைரம் காணாம போயிருச்சு, இந்த அசிஸ்டன்ட் தான் உங்களை பத்தி சொன்னா, அதனால தான் உங்களை வர சொன்னேன், நீங்க தான் அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. உள்ள ஒரு நபர் நுழைஞ்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரோட பேரு தேவா அப்படின்றது. அந்த தேவா இருக்காருல, லைப்ரரி இருக்கிற இடத்துக்கு தான் வராரு. அப்படி வந்தவரு நான் எடுத்துட்டு போன புக்கை தரதுக்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரி புக்கை தந்துடுறாரு. ஆனா வேற சில இடத்தெல்லாம் நோட்டம் விட்டுட்டு இருக்காரு. மகாராஜா பொறுத்த வரைக்கும் ஹீரோ கிட்ட எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்கன்னு கேட்டுட்டு இருக்காருல. சரி அந்த இடத்துக்கு போய் நம்ம செக் பண்ணலாம்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கிறத மல்லிகா வெளிய இருந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. மல்லிகா எட்டி எட்டி இந்த விஷயத்தெல்லாம் ஒட்டி கேட்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே அந்த லைப்ரரியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது தேவான் ஒருத்தன் நுழைஞ்சான் பாத்தீங்களா, அவன் இவங்களை கிராஸ் பண்ணி வெளியே போயிட்டு இருக்கான். எகிரி குதிச்ச மாதிரி தான் இந்த இடத்தை விட்டு வெளியே போறான். இவன் இப்படி போறத சின்ன பையன் கவனிச்சிடறான். இந்த கதையில வர எல்லாருமே முக்கியமான கேரக்டர், நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. இங்க இருக்கிறத எப்படி திருடி இருப்பாங்க, இந்த இடத்துக்குள்ள எப்படி நுழைஞ்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறாரு. அங்க பக்கத்துலயே ஒரு ஜன்னல் இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த ஜன்னலை யாரோ லூஸ் பண்ணி இருக்க மாதிரி இருக்கு, இந்த வழியா கூட யாராவது நுழைஞ்சு வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மாலினின்னு புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டரோட பொண்ணா இருப்பாங்க. தேவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு புக்கை வச்சான் பாத்தீங்களா, அந்த புக்கை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அதுக்குள்ள ஏதோ ஒரு மெசேஜ் எழுதி வச்சிருக்கான் போல, அந்த மெசேஜை படிக்கிறதுக்காக தான் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வந்து அந்த மெசேஜை படிச்சிட்டு இருக்காங்க. இவங்க படிச்சிட்டு இருக்கிறத லாங்ல இருந்து யாரோ பாக்குற மாதிரியும் காட்டுறாங்க. மகாராஜி எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்கன்னு கேக்குறாருல, கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது யார் எடுத்தாங்கன்றத கண்டுபிடிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி டைம்லாம் வாங்கிட்டு இங்க இருந்து அந்த இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவர்கிட்ட வந்து சேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் பசில் மாதிரி ஏதாவது கேள்வி கேட்பான். பதில் சொல்லுங்கன்னு கேட்பான். ஏக்கன் பாபுவும் பதில்லாம் சொல்றாரு. இப்ப ஏக்கன் பாபு ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காரு. இவங்க வர வழியில யாரோ ரோட பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. யாரு பிளாக் பண்ணி வச்சிருப்பான்னு இவங்க வெளியே வந்து பாக்குறாங்கல்ல. இப்ப தேவாவும் ஆளுங்களும் எதிர ஆயுதத்தோட வந்து நிக்கிறாங்க. இவங்க 3 பேர் பார்த்து பயந்துட்டு இருக்கும் போது தேவா சிக்னல் கொடுக்கறாரு. ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்க மேல அம்ப விடாம கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல தான் அம்ப விடுறாங்க. ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு அம்பல எதையோ சேர்த்து விட்டுருக்காங்கன்ற மாதிரி ஒரு பேப்பர் எடுக்கிறாரு. அந்த பேப்பர்ல ஏதோ எழுதி இருக்கு, வேற மொழியில எழுதி இருக்கு, டீகோட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்கிறாரு. ஏக்கன் பாபு தானே இந்த கேஸை விசாரிக்க போறாரு. இப்ப நைட்டு நேரம் அந்த ஆசிரமத்துக்கு போலான்ற மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்த மாதிரி ஆசிரமத்துக்குள்ள வந்துட்டு இருக்காரு. அப்ப சின்ன பையன் டெலஸ்கோப் மூலியமா பார்த்துட்டு இருக்கான், வானத்தை தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் பாருங்கன்ற மாதிரி ஏக்கன் பாபு கிட்ட சொல்றான். ஆனா ஏக்கன் பாபு மகாராஜோட ரூம் இருக்குல்ல, அந்த ரூமை பாக்குறாரு. மகாராஜும் டீச்சரும் சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருப்பேன். அவங்க 2 பேருமே எதை பத்தியோ சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய லைட்டா சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஏக்கன் பாபு பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளவு நேரம் பாப்பீங்க தாங்கன்ற மாதிரி அந்த சின்ன பையன் வாங்கிடுறான். இங்க ஒரு டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் போன் எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி வந்து யார்கிட்டயோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்காரு. அப்ப டாக்டரோட பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க பேரு மாலினின்னு சொல்லியிருப்பேன். அப்பா சாப்பாடு ரெடி, சாப்பிட வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ போமா, நான் கொஞ்ச நேரத்துல வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த டாக்டர் கிட்டயும் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துல காட்டுறாங்க. அந்த மகாராஜுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, ஏறக்குறைய அவர் பாடி கார்டு மாதிரி இருப்பாரு. அவரோட பேரு நிக்கில் அப்படின்றது. இதுக்கப்புறம் நிக்கில்னு சொன்னாலே நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த நிக்கில் தான் இவங்க எல்லாருக்குமே ரூம் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இவங்க
தங்கி விசாரிக்க போறாங்கல்ல, அதனால ரூம் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அந்த சின்ன பையனுமே ஜாலியா வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்ப நமக்கு டாக்டரோட பொண்ணான மாலினியை காட்டுறாங்க. அந்த மாலினி அப்பா வர வரைக்கும் ஏதாவது வேலை பார்க்கலான்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறத எவனோ எட்டி கவனிச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அந்த டாக்டர் வந்துடுறாரு. யாரா நீன்னு துரத்துறாரு. அவனுமே பயந்து வேகமா இங்க இருந்து ஓடிடுறான். சவுண்ட் கேட்டு மாலினியும் வெளியே வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. யாரோ உன் ரூமை எட்டி பார்த்தாமா, நான் வந்தனும் ஓடி போயிட்டான், யாரு என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மல்லிகான்னு ஒருத்தங்க ராணான்னு ஒருத்தங்கிட்ட டீல்லாம் பேசின மாதிரி காமிச்சாங்கல்ல, எடுக்க வேண்டியதா மல்லிகா எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இவங்க ரெண்டு பேருமே என்ன பேசிக்கிறாங்கன்றதை நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. ராணா என்ன சொல்றாருன்னா, சீக்கிரமா அந்த பொருள் எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப மல்லிகா எடுக்கலன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்க படுத்து தூங்கிடுறாங்க. ஹீரோவும் அதை டீகோட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நெட்ல போட்டு டீகோட் பண்றாரு. அவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா, எங்க சொத்தை எங்க கிட்டே தந்துருங்கன்ற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. அவங்க சொத்தா, எது அவங்க சொத்து அப்படின்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப நைட் இந்த இடத்தை சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டார்ச் லைட் எடுத்துட்டு சுத்தி பார்க்கிறதுக்காக வெளியே வந்துடுறாரு. அந்த லாக்கருக்கு பக்கத்துலயே ஒரு ஜன்னல் இருக்கும். இந்த ஜன்னல் வழியா யாராவது நுழைஞ்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதை தாண்டி காம்பவுண்ட் சவர்லாம் எவ்வளவு ஹைட்டா இருக்குன்றதை செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ இவர் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவருமே தடுத்து சண்டை போடுறாரு. ஆனா அட்டாக் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு ஸ்டேஜ்ல விட்டுட்டு போயிடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ தப்பிச்சிடுறாரு. இப்ப அசிஸ்டன்ஸும் சவுண்ட் கேட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இன்ஸ்பெக்டருமே அவரோட இடத்துக்கு வர வச்சு இவங்களுக்கு சாப்பாடுலாம் வாங்கி தராரு. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான் ஹீரோ நடந்த விஷயத்த சொல்றாரு. நான் செக் பண்றதுக்காக போகும்போது யாரோ ஒருத்தர் என்ன அட்டாக் பண்ணாங்க, நான் விசாரிக்க வந்திருக்கிறது யாருக்கோ பிடிக்கல போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் இவர் ஆசிரமத்துல தான் இருக்காரு. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்கன்ற மாதிரி மகாராஜா சொல்றாரு. இப்ப சாப்பிடுறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டாக்டரோட கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு. இந்த வாட்ச் நல்லா இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த சின்ன பையன் கெலாட்டா பண்றதுக்காக வந்துடுறான். இவருக்காக வச்சிருப்பாங்கல்ல இந்த டிஷ் எனக்கு வேணும்ன்ற மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி சின்ன பையன் தானே அப்படின்ற மாதிரி இவருமே ஜாலியா அவங்கிட்ட விளையாடிட்டு இருக்காரு. மல்லிகாவை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க லைப்ரரியோட இன்சார்ஜ்னு சொல்லியிருப்பேன். இப்ப மாலினி புக் எடுக்கிறதுக்காக வராங்கல்ல, இவங்க ரெண்டு பேருமே டைமண்டை யார் எடுத்திருப்பான்ற மாதிரி ஜெனரலா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கவங்க ஒருத்தர் வித்தியாசமா பாத்துக்கிறாங்க. நீ தானே எடுத்தன்ற மாதிரி இவங்க ஒரு பார்வை பாக்குறாங்க, நீ தானே எடுத்தன்ற மாதிரி இவங்க ஒரு பார்வை பாக்குறாங்க. ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேர் மேலயும் டவுட் இருக்கு போல. இந்த இடத்துல பெயிண்டிங் வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த பெயிண்டிங் வேலையை எத்தனை பேர் செய்யறாங்க, அப்படி செஞ்சதுல யாராவது கொஞ்ச நாள் வராம இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டிருப்பாரு. ஆமா சார், சேகர்னு ஒருத்தங்க இருந்தான், அந்த சேகர் கொஞ்ச நாளாவே வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேகர்னு ஒருத்தன் வேலை பார்த்திருக்கான், கொஞ்ச நாளா வரல, அவன் கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா அவன் அந்த ஜன்னல் கிட்டேயே தான் வேலை பார்த்திருக்கான் போல, அவன் தான் கண்டிப்பா எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிங்கன்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு ஆசிரியர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரூம்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ பேச்சு கொடுக்குற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பேச்சு கொடுத்துக்கிட்டே இந்த ரூம்ல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாரு. சின்ன பசங்க விளையாடுற மாதிரி பொருள் எல்லாம் வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ செக் பண்ணிக்கிட்டே அந்த பொருளை வச்சு விளையாடும் போது அம்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த பெரியவரோட நெத்திலேயே பட்டுது. சாரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏக்கன் பாபு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் போலீஸ் ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் பாடியா கிடைச்சிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது சேகர்னு ஒருத்தன் இங்க வேலை பார்த்து கொஞ்ச நாளா வரல, அவனோட பாடி ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கு. மல்லிகா ஸ்டார்டிங் ஏரியோ சாவடிச்ச மாதிரி காமிச்சாங்க. அது இந்த சேகரா என்ன அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியல. இந்த கொலை எப்ப நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதெல்லாம் இவரும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. இதை தாண்டி அந்த இடத்துல ஒரு காரோட டயர் மார்க் இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. இது என்ன காரோட டயர் மார்க் அப்படின்ற மாதிரிலாம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு மாலினியை காட்டுறாங்க. மாலினி இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே கிளம்பிட்டு இருக்கும் போது மாலினியோட அப்பா டாக்டர் இருக்கார்ல, நிறுத்திடுறாரு. எங்க போயிட்டு இருக்க, அவனை பாக்குறதுக்காக தானே போயிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. பொண்ணு யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்கிறது அப்பாக்கு தெரியும் போல, அப்பா அதனால தான் வார்னிங் கொடுக்குற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நீங்க என்ன சொன்னாலும் என் லவ் உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி பொண்ணு கிளம்பி போறாங்க. சேகர் இறந்தான் பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் இன்னமும் ஹீரோவும் டீமும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வழியா அப்ப மல்லிகா கார்ல வந்துட்டு இருக்காங்க. மேடம் நிறுத்துங்கன்ற மாதிரி இவங்களுமே காரை நிறுத்திடுறாங்க. ஆக்சுவலா டயர் மார்க் எந்த காரோடுது அப்படின்றத யோசிச்சார்ல, இந்த காரோடுது அப்படின்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருது. இவங்க கிட்ட கேஷுவலா பேச்ச கொடுக்குற மாதிரி சில கேள்வி எல்லாம் கேட்கறது. இந்த நாள் நீங்க எங்க இருந்தீங்க, எப்ப நீங்க வீட்டுக்கு போவீங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இந்த மனுஷன் நம்ம கிட்ட எதுக்காக இந்த கேள்வி எல்லாம் கேட்கறாரு, நம்ம மேல டவுட் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி மல்லிகாவும் யோசிக்கிறாங்க. இப்ப ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. மல்லிகா மேல டவுட் இருக்கான்னு ஆளுங்க கேட்கும் போது ஆமா இருக்குன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இதை தாண்டி அசிஸ்டண்டா நிக்கில்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த நிக்கில எங்கேயோ பார்த்திருக்கேன், எங்கன்றது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவரோட ஆளுங்க கிட்ட சொல்றாரு. நிக்கில் கிட்ட மட்டும் நார்மலா பேசிக்கிறாரு. இப்ப இவர் எதுக்காக வந்திருக்காருன்னா, இந்த ஆசிரமத்தையே ஒரு சுத்தி பார்க்கலான்றதுக்காக தான் வந்திருக்காரு. ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காரு. அந்த சின்ன பையன் கொஞ்சம் வம்பு பண்றான், சில புதிர் கேள்வி எல்லாம் கேட்கறான். இவருமே பதில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப லைப்ரரிக்கு வந்துடுறாரு. லைப்ரரிக்கு மல்லிகாவும் இன்சார்ஜ், வேற
ஒரு பெரியவரும் இன்சார்ஜ், அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே நம்ம வந்த வேலையை பார்க்கலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது மாலினி இந்த இடத்துக்கு வராங்க. கொஞ்சம் பயந்து பயந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எதுக்கு பயந்து பயந்து வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. மாலினி அவர் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு புக் ஒரு இடத்துல வச்சுட்டு போலான்ற மாதிரி வச்சுட்டு போறாங்க. இவ எதுக்காக இப்படி வச்சுட்டு போறா, அந்த புக்ல ஏதாவது இருக்குமான்ற மாதிரி இவங்க வேகமா அந்த புக்கை எடுக்கிறாங்க. அந்த புக்ல பார்த்தா சில பேஜ்ல சில நம்பர் எழுதி இருக்க மாதிரிலாம் இருக்கு. என்ன சில பேஜ்ல சில நம்பர் எழுதி இருக்கு, இதெல்லாம் என்ன நம்பரா இருக்கும், ஒருவேளை அந்த லாக்கரோட பாஸ்வேர்டா இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ நைட்டு நேரம் டீம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அவங்க மலையாளத்துல பேசுறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா மிரட்டல் கால் தான் வருது அப்படின்றத ஓரளவுக்கு இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது மகாராஜி உங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. மகாராஜி கிட்ட அந்த பாஸ்வேர்டை பத்தி கேக்குறாரு. பாஸ்வேர்டை அப்பப்ப நான் மாத்திக்கிட்டே இருப்பேன், திருட்டு பயம் இருக்குல்ல, அதனால தான் அப்பப்ப மாத்திக்கிட்டே இருப்பேன், அது மீறியும் யாரோ தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. கவலைப்படாதீங்க, யாருன்றதை சீக்கிரமா கண்டுபிடிச்சு அதை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லி அனுப்பி விடுறாரு. டாக்டரோட பொண்ணு மாலினி இருக்காங்கல்ல, நைட்டு நேரம் திருட்டுத்தனமா மரம் பகுதிக்கு பக்கத்துல வராங்க. அங்கதான் தேவா இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் பேசும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த தேவாக்கு அந்த கல்லு வேணும் போல, நான் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி மாலினி சொல்லியிருப்பாங்க. ஆனா எடுத்தது இவங்க இல்ல போல, வேற யார் எடுத்திருப்பா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்ப சத்தம் கேட்டு டாக்டர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இவங்க பேசாம அமைதியா இருக்காங்க. அதே மாதிரி சவுண்ட் கேட்ட மாதிரி இந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறாரு. மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல அமைதியா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் டாக்டர் கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. இல்ல சவுண்ட் கேட்டது அதனால தான் வந்தேன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ திரும்பி ரூம்க்கு வரலாம்னு நினைக்கிறாரு. ரூம்க்கு வந்து பார்த்தா இவரோட திங்ஸ் எல்லாம் திருட்டு போயிருக்கு. அதாவது அந்த பொண்ணு வச்ச நோட்டை இவர் எடுத்துட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த நோட்டை யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க. யாரு தூக்கிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு ஒரு கெஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா நிக்கிலோட ரூம்க்கு வராரு. நிக்கில் தான் அதை தூக்கி இருக்காருன்றது தெரிய வருது. நிக்கில் ரூம்ல தான் அது இருக்குன்ற மாதிரி இவங்க கண்டுபிடிக்கும் போதுதான் நிக்கில்மே இந்த இடத்துக்கு வந்து மாட்டிக்கிறாரு. ஐயோ நம்ம தான் எடுத்தோன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. உன்னை எங்க பார்த்தன்றது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இப்ப மகாராஜோட அப்பாவை காட்டுறாங்க. இந்த அப்பாவை செக் பண்றதுக்காக அப்பப்போ ஒரு டாக்டர் வருவார் போல. இவர் கண்டிஷனை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்பும் போது அங்க வச்சிருக்க பால்ல இவர் எதையோ கலக்குறாரு. என்ன கலக்குறாரு அப்படின்றது தெரியல. ஐயாக்கு பாலை தந்துரு அப்படின்ற மாதிரி வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு போறாரு. வேலைக்காரனும் ஐயா பாலை குடிங்க அப்படின்ற மாதிரி பாலை எடுத்து கையில தரான். இப்ப அந்த பெரியவருமே பாலை எடுத்து குடிக்கிறாரு. இவர் தான் இப்ப பிரசன்ட் மகாராஜாவோட அப்பாவா இருப்பாரு. நம்ம ஹீரோ கிட்ட நிக்கில் மாட்டின மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. ஆக்சுவலா நிக்கில் யாருன்னா நம்ம ஹீரோ மாதிரியே அவர் ஒரு டிடெக்டிவா தான் இருப்பாரு. அதனால தான் ஹீரோ ஏற்கனவே உன்னை பார்த்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இதனால தான் இந்த நிக்கிலுமே ஹீரோ இந்த கேஸை விசாரிச்சா நல்லா இருக்கும்ன்றதுக்காக ஹீரோவை இந்த கேஸ்ல கொண்டு வந்திருப்பாரு. நிக்கில் புக் எடுத்தது எதுக்குன்னா நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கலான்றதுக்காக தான் அந்த புக்ல செக்லாம் பண்ணி பார்த்திருப்பாரு. நிக்கில் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாருன்றத தெளிவா சொல்றாரு. அது என்னன்னா மகாராஜுக்கு முதல்ல அசிஸ்டன்ட்லாம் கிடையாது, மகாராஜ் மட்டும் தான் இருப்பாரு. திடீர்னு ஆளுங்க உள்ள புந்து அட்டாக்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அட்டாக் பண்றதுக்காக வந்தவங்க மிரட்டி அவர்கிட்ட லாக்கரோட நம்பர்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பெரியவருக்கு ரொம்ப பயம் வந்திருக்கும். நம்ம கூடிய ஒருத்தரை வச்சுக்கணும்ன்றதுக்காக தான் நிக்கில புக் பண்ணி வர வச்சிருப்பாரு. நிக்கில் டிடெக்டிவ்ன்றது மகாராஜுக்கு மட்டும் தான் தெரியும். மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மாதிரி தான் இவர் வேலை பார்ப்பாரு. அவர் கூட இருந்தே யார் இந்த விஷயத்தை பண்றாங்கன்றத கண்டுபிடிக்கலாம்ன்ற மாதிரி ட்ரை எல்லாம் பண்ணிருப்பாரு. என்னால கண்டுபிடிக்க முடியல, ஒரு ஸ்டேஜ்ல அதுவும் திருட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த நிக்கில் ஒரு மாசத்துக்கு மேல இங்க இருக்காரு போல. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் இந்த ஒரு மாசம் நீ நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணிருப்பல, உனக்கு யார் மேல டவுட் இருக்கு, யார் இதை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்னால கிளாரிட்டியா சொல்ல முடியல, ஆனா எனக்கு மல்லிகா மேல டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா மல்லிகா அடிக்கடி ஒட்டி கேட்கறதை இவர் பார்த்திருப்பாரு போல. இதை தாண்டி உள்ள பேசுறது வெளியே கேட்குமான்னு செக் பண்ணிருப்பாரு. கேட்கிற மாதிரி தெரியுது. அவர் பாஸ்வேர்டை அப்பப்ப மாத்துவாரு. அதை பத்தி என்கிட்ட மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவாரு. அந்த டிஸ்கஷனை கூட மல்லிகா கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மல்லிகா நேரடியா இன்வால்வ் ஆகி பண்ண வாய்ப்பு இல்ல, வேற யார் மூலியமாவது கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக மொத்தத்துல ஹீரோவும் மல்லிகா மேல சந்தேகப்பட்டாரு. இவரும் மல்லிகா மேலதான் எனக்கு சந்தேகம்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பிராக்டிஸ் எடுக்கிற ஆளுங்களை நமக்கு காட்டுறாங்க. டான்ஸுக்கு பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கிறதுல ஒருத்தர் கிட்ட டைமண்ட் இருக்க மாதிரி ஹீரோ பாக்குறாரு. இவரை பார்த்தோன்னா அந்த நபர் இருக்காருல, வேகமா இங்க இருந்து ஓடுறாரு. விடக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப காட்டு பகுதியில வரும்போது ஓடி போன நபர் விழுந்து இறந்து போயிருக்காரு. இவன் என்ன இறந்து போயிருக்கான்ற மாதிரி ஹீரோ ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு.
அப்படியே கட் பண்ணி இது எல்லாமே ஹீரோக்கு வந்த கனவுன்றபடி நமக்கு காட்டுறாங்க. சட்டுன்னு இவர் கனவுல இருந்து முழிக்கிறத கூட இருக்க ஆளுங்க பாக்குறாங்கல்ல, என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவர் வேகமா நடக்கிறாரு. எங்க நடந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆளுங்க கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா கனவுல சில இடங்கள்லாம் வந்தது பாத்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட தான் இவர் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா ஆசிரியர் வந்துடுறாரு. அந்த சின்ன பையனோட ஆசிரியர் இருக்காருல்ல, அவர் வந்துடுறாரு. இவங்க சாப்பிடணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. சூப்பரான இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போறாரு. ஒரு லேடி வீட்லயே சமைச்சு பரிமாறுவாங்க போல, அந்த இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோ ஒருத்தன் எட்டி எட்டி பாக்குறத ஹீரோ கவனிக்கிறாரு. இவன் எதுக்காக எட்டி எட்டி பாக்குறான்னு யோசிக்கிறாரு. நான் போய் கையை மட்டும் கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கை கழுவுறதுக்காக வராரு பாத்தீங்களா, அந்த இடத்துல அந்த பையன் மட்டும் எட்டி பார்க்காம நிறைய பேர் இவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பேச நினைக்கிறாங்கன்றது இவருக்கு புரியுது. எங்க பொருளை எங்க கிட்டயே தந்துருங்கன்னு ஒரு மெசேஜ் சொன்னாங்கல்ல, அந்த கேங் தான் இவங்களா இருப்பாங்க. இப்ப இவருமே அவங்கள ஃபாலோ பண்ணி போலான்ற மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ண மாதிரி நடக்கிறாரு. அவங்களுமே மரம் மாதிரி இருக்க ஒரு தெய்வத்துக்கிட்ட தான் கூட்டு வந்திருக்காங்க. அங்க வச்சு இவங்க ஏதோ பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. ஏக்கன் பாபு ரொம்ப நேரமா திரும்பி வரல போல. இவர் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி ஆளுங்க பேசிட்டு இருக்கும்போது ஏக்கன் பாபு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எங்க போனீங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாக்கிங்காக தான் போனேன்னு சொல்றாரு. இப்ப திரும்பி பார்த்தா யாரோ கேரளால இருந்து கால் பண்றாங்க. மலையாளத்துல திட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவருமே இந்த வாட்டி கோவப்பட்டு பதிலுக்கு திட்டுற மாதிரிலாம் பேசிடுறாரு. எவனோ ஒருத்தன் வேணும்ட்டே இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப ஆசிரமத்துல நடக்கிற ஃபங்க்ஷனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல மாலினியும் இருக்காங்க. மாலினி என்ன பண்றாங்கன்னா தேவாக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. அதாவது பாய் ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மல்லிகாவையே பாருன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. இவரும் மல்லிகாவையே பாக்குறாரு. மல்லிகா கூட்டத்துல இருக்க ஒரு நபருக்கு பக்கத்துல போறாங்க. அந்த நபர்கிட்ட நம்ம கையில இருக்கிறத தரணும்ன்ற மாதிரி நைஸா தராங்க. அதுதான் அந்த வைரக்கல்லா என்னன்றது தெரியல. இப்ப வாங்கினவன் வேகமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப பாக்குறான். மல்லிகாவை ஒருத்தர் லாக் பண்ணும், அந்த பையனை ஒருத்தர் லாக் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப இந்த தேவா என்ன பண்றாருன்னா மல்லிகாவை லாக் பண்றதுக்காக வந்துடுறாரு. அவன் அதுதான் கேப்ன்ற மாதிரி தப்பிச்சு ஓடுறான். அப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஒருத்தரே அவனை பிடிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்காரு. என்ன டான்ஸ் ஆடுறவரு ஓடுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. தேவாவும் டீமும் மல்லிகாவை பிடிச்சிடுறாங்க. இப்ப ஓடிட்டு இருக்கவனை பிடிக்கிறதுக்காக வேஷம் போட்டவர் ஓடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனை பிடிச்சிடுறாரு. வேஷம் போட்டிருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் வேஷம் போட்ட மாதிரி டான்ஸ் ஆடி இருப்பாரு. டான்ஸ் ஆடிக்கிட்டே எல்லாரையும் கவனிச்சிருப்பாரு. இவன் ஓடி போனோன்னு உசாரா துரத்திட்டு வந்து பிடிச்சிருக்காரு. இப்ப அவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. பார்த்தா அதுதான் டைமண்டா இருக்கும். மல்லிகா கிட்ட இருந்து தான் இவங்க கிட்ட வந்திருக்குன்றது இவங்களுக்கு தெரியுது. சோ மல்லிகா தான் இல்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடுறாங்க. சேகர்னு ஒருத்தன் இறந்து போனான் பாத்தீங்களா, அவன் அன்னைக்கு நைட்டே அந்த டைமண்டை எடுத்துட்டு வந்து மல்லிகா கிட்ட தந்திருப்பான். மல்லிகா என்ன பண்ணுவாங்கன்னா ராணா கிட்ட தராம வேற யார்கிட்டயாவது விக்கலாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. சோ இப்ப மல்லிகா மாட்டிக்கிட்டாங்க. மல்லிகாவை லாக் பண்ணி போலீஸ் கூட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோ வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, மகாராஜா கிட்ட அதை ஒப்படைச்சிடுறாரு. அதே சமயம் இந்த டாக்டருக்கு ஒரு அட்வைஸ் சொல்றாரு. அது என்னன்னா, உங்க பொண்ணு தேவாவை லவ் பண்ணிட்டு இருக்கா, நீங்க ஜாதி மதம்லாம் பார்த்து தேவையில்லாம இவங்களை பிரிக்காதீங்க, சேர்த்து வைங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு இந்த டாக்டர் பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் தரமாட்டாரு. இப்ப மகாராஜா இருக்கார்ல, எதுக்காக அவ இவ்வளவு நாள் டைமண்ட உள்ளே வச்சிருந்தா வெளியே கொண்டு போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கான காரணத்தை இவருமே சொல்றாரு. ஆக்சுவலா மல்லிகா இருக்காங்கல்ல, இவங்க பேசுறத அடிக்கடி ஒட்டி கேட்பாங்க. அது மூலியமா பாஸ்வேர்டை தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி சேகர்னு ஒருத்தனை வேணும்ட்டே இந்த இடத்துல வேலைக்கு சேர்த்திருப்பாங்க. அந்த சேகர் மூலியமா எடுக்க சொல்லியிருப்பாங்க. எடுத்த சேகர் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பான். அதனால தான் அவன் கதையை முடிக்கவே செஞ்சிருப்பாங்க. மல்லிகாவை பொறுத்த வரைக்கும் ராணா கிட்டே விக்கலாமா இல்ல ராணாவை ஏமாத்திட்டு வேற யார்கிட்டயாவது விக்கலாமான்னு யோசிச்சிருப்பாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்க டைம் வரைக்கும் இவங்க வீட்டுல கூட அதை வச்சுக்க முடியாது. ஏன்னா வீட்டுல வச்சிருந்தா தேவாவும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி வீட்டை செக் பண்ணி தூக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஆசிரமத்துல தான் வச்சுக்கணும். ஆசிரமத்துல ஒரு இடத்துல மறைச்சு வச்சுக்கலாம். நேரம் வரும்போது கை மாத்திரலாம் நினைச்சிருப்பாங்க. அப்படி கை மாத்திர அப்பதான் ஹீரோ அவனை துரத்திட்டு போய் பிடிச்சிருப்பாரு. இப்ப ஒப்படைச்சிட்டார்ல, அதனால நான் கிளம்புறேன்ற மாதிரி மகாராஜ் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்பயும் சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, புதிர் போடுற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவன் போட்ட புதிரை இவருமே யோசிக்கிறாரு. அதுக்கான பதிலே சொல்ல மாட்டாரு. திரும்ப திரும்ப அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் டீமும் ஊரை விட்டு கிளம்பணும் போல. ஆனா ஹீரோ அந்த பையன் சொன்னதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி என்ன யோசிக்கிறீங்கன்னு ஆளுங்க கேக்குறாங்க. அவன் சொன்னதை வச்சு பார்த்தா அது உண்மையானது இல்ல போல. உண்மையானது அப்ப எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றீங்க, அது உண்மையானது இல்லையான்ற மாதிரி ஆளுங்களும் கேக்குறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி மகாராஜா நமக்கு காட்டுறாங்க. அவர் இன்னும் உண்மையா பொய்யான்றத கூட செக் பண்ணல. செக் பண்ணாமே இத முதல்ல லாக்கர்ல வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு.
அசிஸ்டன்ட் கூட வர வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் வரேன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா இவர் இருக்கார்ல, நீயும் கூட வர வேணான்ற மாதிரி டாக்டரை பார்த்து சொல்லிட்டாரு. இத்தனை வருஷம் நான் உங்க கூடயே தான் இருக்கேன், என்ன கூட நம்ப மாட்டீங்களான்ற மாதிரி டாக்டர் கேக்குறாரு. இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்புறதா இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப டாக்டர் கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. அதே சமயம் ஒர்க்கர் இருக்கார்ல, இந்த மகாராஜுக்காக பால்லாம் கொண்டு வந்து தந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் டீமும் இந்த இடத்துக்கு வந்ததை நமக்கு காட்டுறாங்க. அது உண்மையா இல்லையான்றதை செக் பண்றதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க போல. அப்படி வந்துட்டு இருக்கும் போதே அந்த வேலைக்காரர் பதட்டமா ஓடி வராரு. ஐயாக்கு வலி பொந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது டாக்டர் முட்டி போட்டு வணங்கிட்டு இருக்காரு. டாக்டரா ஃபர்ஸ்ட் எய்ட் தானே தரணும், ஆனா இவர் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் தராம உட்காந்து வணங்கிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அவர் பொழைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, எனக்கான மரணம் எப்பனாலும் வரலாம், அப்ப இதை பண்ணுங்கன்ற மாதிரி ஏற்கனவே அவர் சொல்லி வச்சிருக்காரு. நான் அந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் அந்த விஷயத்தை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் கேட்காம ஹீரோ ஃபர்ஸ்ட் எய்டுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாரு. இப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாதீங்க, நீங்க அவரை அவமரியாதை செய்றீங்கன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் கண்டுக்காம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கான ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சாதானே கரெக்டான ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு போல. என்ன ஹீரோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி டாக்டர் வித்தியாசமா கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ இருக்கார்ல, கடைசியா நீ தான் குடிக்கிறதுக்காக தந்தல, அதுல என்ன கலந்தன்ற மாதிரி ஒர்க்கர் கிட்ட கேக்குறாரு. நான் எதையும் கலக்கல அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஒர்க்கர் சொல்லிட்டாரு. அப்ப நீங்க என்ன கலந்தீங்கன்ற மாதிரி டாக்டரை பார்த்து ஹீரோ கேக்குறாரு. எது நான் கலந்தானா, நான்லாம் கலக்கல அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இல்ல நீ தான் கலந்திருக்க அப்படின்ற மாதிரி டாக்டரை ஹீரோ ப்ளேம் பண்றாரு. நடுவுல நமக்கு ஒரு பிளாஷ்பேக்க காமிச்சாங்கல்ல, அதாவது இப்ப இருக்கிற மகாராஜாவோட அப்பாவை காமிச்சிருப்பாங்க. அந்த அப்பாக்குமே இந்த டாக்டரோட அப்பா தான் வந்து வைத்தியம்லாம் பார்த்திருப்பாரு. இவங்க குடும்பத்துக்கே கிரவுண்ட் நட்னால அலர்ஜி வரும். இந்த மகாராஜாவோட அப்பாவை சாவடிச்சது இந்த டாக்டரோட அப்பாவா இருப்பாரு. காரணம் மகாராஜாவோட இடத்துல நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்ன்றதுக்காக அந்த மகாராஜாவை காலி பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அடுத்த மகாராஜாக்கு கொஞ்சம் க்ளோஸா இருந்திருப்பாரு, பையனையும் க்ளோஸா இருக்க வச்சிருப்பாரு. இந்த பையன் இருக்கார்ல, இந்த மகாராஜாவை நம்ம காலி பண்ணிடணும், இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வந்துடணும், அதுக்கப்புறம் அந்த வைரக்கல்ல தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருப்பாரு. மகாராஜாவை நைட்ல சிலர் அட்டாக்லாம் பண்ணாங்கல்ல, அது மல்லிகாவோட ஆளுங்கன்ற மாதிரி நம்மள நம்ப வச்சிருப்பாங்க. ஆனா அதுதான் கிடையாது, அந்த ஆளுங்களை ஏற்பாடு பண்ணதெல்லாம் இவரா தான் இருப்பாரு. சில சமயம் இவரே கூட அட்டாக்லாம் பண்ணிருப்பாரு. காரணம் அந்த மகாராஜாவை பயப்பட வைக்கணும். அப்படி பயத்துல அவர் இருக்கும் போது அவர் கதையை நைஸா முடிக்கணும். அது ஒரு ஆக்சிடென்டல் டெத், பதட்டத்தினால நடந்த டெத்ன்ற மாதிரி வரணும்ன்றதுக்காக பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பாரு. ஹீரோ அன்னைக்கு அட்டாக் பண்ணதும் இவர் தான் போல. நீங்க தான் அட்டாக் பண்ணீங்கன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், உங்க வாட்ச் மூலியமா எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த டாக்டர் எதுக்கு நம்மள அட்டாக் பண்ணணும்னு யோசிக்கும் போதுதான் இவரோட அப்பா பண்ணதுல இருந்து எல்லாமே தெரிய வந்திருக்கும். இதெல்லாம் தெரிய வந்தோன்னா டாக்டர் இருக்கார்ல, இப்ப தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றாரு. இப்ப மாற்ற நிலைமை வரும்போது கன் எடுத்து ஹீரோவோட நெத்தியில வச்சிருக்காரு. பக்கத்துல வந்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து உண்டிகோலை வச்சு யாரோ இவர் அடிச்சிடுறாங்க. அடிச்சது யாருன்னா அந்த சின்ன பையன். நீங்க ஓகே தானேன்ற மாதிரி கேக்குறான். நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. டாக்டரோட பொண்ணு காட்டு வழியா வந்துட்டு இருக்கும் போது சைக்கிள் ரிப்பேர் ஆயிடும். அதை சரி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த காட்டுவாசி குரூப் இருக்காங்கல்ல, இவங்களை பிளாக் பண்றாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்ன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த ஆசிரமத்துல இருக்க மகாராஜ் ஒரு வைரக்கல்ல வச்சிருக்காருல, அது இவங்களோட வைரக்கல்லா இருக்கும். அதாவது இவங்க தெய்வத்துக்கு அந்த வைரக்கல் வச்ச மாதிரி இருந்திருக்கும். அதை தான் அந்த மகாராஜா எடுத்திருப்பாரு. அது எங்களுக்கு சேர வேண்டியது, ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் தேவா கேட்டிருப்பாரு. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே பேசி பழகலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. இத பத்திலாம் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. நடுவுல ஹீரோவை பார்த்தாங்கல்ல, ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. பிரசன்ட்ல டாக்டரை லாக் பண்ணிடுறாங்க. ஆனா கிடைச்சது உண்மையான வைரக்கல் கிடையாது, ஃபேக்கான வைரக்கல். அதாவது மல்லிகாவே ஃபேக்கான வைரக்கல்ல தான் எடுத்திருப்பாங்க. ஆனா உண்மையான வைரக்கல் எங்க போச்சு, யார்கிட்ட இருக்குன்ற கேள்வி இன்னும் இருக்கதான் செய்து. ஹீரோவை நான் கண்டுபிடிச்சு தந்துட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பயங்கரமா யோசிச்சு பார்க்கும்போது ஹீரோக்கு சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது அந்த பையன் முத வாட்டி புக்க காமிச்சான் பாத்தீங்களா, அதுல அவன் பச்சை கலர் பெண்ணை வச்சு எழுதியிருப்பான். அதே மாதிரி ஒரு புக்கு முழுக்க பச்சை கலர் பெண்ணை வச்சு நடுவுல சில நம்பர்லாம் எழுதியிருக்கும். அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் கூட்டி கழிக்கிறவரு கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப காலையில சமயம் ஏக்கன் பாபு எல்லாரையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த டைமண்டை எடுத்து ஒளிச்சு வச்சது யார் தெரியுமா, இந்த சாரும் இந்த பையனும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி மகாராஜ் ஷாக் ஆகுறாரு. ஆமா, ஆனா இவங்க நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, முதல்ல இருந்தே மகாராஜுக்கு அட்டாக்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். மகாராஜா அதை பத்தி ஃப்ரெண்டான இந்த டீச்சர் கிட்ட புலம்பி இருப்பாரு.
ஐயோ மகாராஜுக்கு அட்டாக் நடக்குதுன்னா யாரோ இதை எய்ம் பண்ணி தான் அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள நம்ம உண்மையானதை சேவ் பண்ணிட்டு ஃபேக் அந்த இடத்துல வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. உண்மையானதை எங்க வச்சிருக்காங்களோ அதுக்கான க்ளூ இந்த புக்ல தான் இருக்கு. இந்த புக்ல பச்சை கலர் பெண்ணை வச்சு இந்த பையன் சில நம்பரை எழுதியிருக்கான்ல, இப்ப உதாரணத்துக்கு 32 நம்பரை எழுதியிருக்கானா அந்த பேஜ்ல இருக்க 32வது வார்த்தையை நம்ம படிக்கணும். இன்னொரு பேஜ்ல 48ன்னு எழுதியிருக்கான், 48வது வார்த்தையை படிக்கணும். அது எல்லாத்தையும் சேர்த்தா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அந்த ஸ்டேட்மெண்ட் எங்க மீன் பண்ணுதுன்றத உங்களுக்கு நான் கூட்டு போய் காட்டுறேன்ற மாதிரி கூட்டு போறாரு. அந்த பசில் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கண்டிப்பா இங்க தான் இருக்கணும்ன்ற மாதிரி அங்க இருக்க ஒரு டிசைனிங் ஒர்க்கை காட்டுறாரு. அங்க கல்லெல்லாம் வச்சிருப்பாங்க, இங்க இருக்கிறது தான் உண்மையான கல்லு அப்படின்ற மாதிரி இவருமே எடுத்து காட்டுறாரு. ஆமா இதுதான் உண்மையான கல்லுன்ற மாதிரி ஆசிரியரும் அந்த சின்ன பையனும் சொல்றாங்க. டீச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மகாராஜாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன பாத்தீங்களா, டைமண்டை யாரோ எடுக்க போறாங்க, எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. சோ உண்மையான டைமண்டை நம்ம வேற எங்கேயாவது வைக்கணும்ன்ற மாதிரி இந்த டீச்சர் யோசிச்சிருப்பாரு. டீச்சர் அந்த டைமண்டை எடுத்துறாரு. எடுத்துட்டு இந்த பையன் கிட்ட பசில் மாதிரி செட் பண்ணி நீ வேற எங்கேயாவது வையின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பையன் தான் இந்த மாதிரி பசில செட் பண்ணி இந்த இடத்துல வச்சிருப்பான். சோ டீச்சர் எப்படி எடுத்தாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. மகாராஜா அதை எடுத்து ரூம்ல கொஞ்ச நேரம் வச்சிருப்பாரு. அந்த கேப்ல இவங்க ரூம்ல இருந்து எடுத்துட்டு வேற ஒண்ணு அங்க வச்சிருவாங்க, அதாவது ஃபேக்கானதை வச்சிருவாங்க. குற்றவாளி மாட்டினதுக்கு அப்புறம் உண்மையானதை தந்துடலாம் தான் ரெண்டு பேரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஏக்கன் பாபு கண்டுபிடிக்கிறாரா, அவருக்கு நம்ம ஒரு செக்கிங்க வைக்கலான்றதுக்காக தான் சொல்லாம இருந்திருப்பாங்க. ஏக்கன் பாபு கண்டுபிடிச்சிட்டாரு. அதே மாதிரி மகாராஜாவோட மனசும் மாறிடுது. இது சேர வேண்டியவங்க கிட்டயே சேரட்டும், இது இதுக்கப்புறம் வாங்கிட்டே இருக்கட்டும் மாதிரி தேவா கிட்டயே தந்துடுறாரு. இப்ப தேவாவும் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. தேவாவும் மாலினியும் சேர்ந்துடுறாங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுனால ஹீரோவும் டீமும் கிளம்பலாம் நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கேரளால இருக்க ஒரு டீம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா ஏக்கன் பாபு லாக் பண்ணி இங்க இருந்து தூக்கிட்டு போறாங்க. ஐயோ ஏக்கன் பாபுவை லாக் பண்ணி தூக்கிட்டு போறாங்கன்ற மாதிரி ஆளுங்களுமே துரத்திட்டு போறாங்க. இதோடயே நமக்கு இந்த சீசனை முடிச்சிடுறாங்க. அடுத்த சீசன் கேரளால நடக்க போது போல, அதுக்கு லீடு கொடுத்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.